அந்திசாயும் மகரிபு நேரத்தில் மஸ்ஜிதுர் ரஹ்மான் பள்ளிவாசலில் தொழுகை நடத்தப்பட்ட பின் வெளியிலிருந்து ஒரு கூட்டம் பள்ளிவாசலை நோக்கி சரமாரியாக கற்களை எறிகின்றது. கல்வீச்சு அதிகரித்து குழப்ப நிலை உருவாகியதைக் கண்டதும் அமைதியை விரும்பிய அந்த பள்ளிவாசலின் இருந்தோர் குழப்பக்காரர்களோடு சமாதானமாக பேசுகிறார்கள். சமாதானம் ஆவதென இருதரப்பும் ஒப்புக்கொண்டு வாக்களிக்கப்பட்ட பின்னும் அந்த வாக்கு மீறப்படும் என்று எவரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அன்று ஜூலை 24. வழக்கம் போல புதிய நாளை பிறப்பிக்க நடுநிசி 12 மணி தாண்டியது. பேர்வலை மககொட கிராமமே அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்த வேளை மஸ்ஜிதுர் ரஹ்மான் பள்ளிவாசலுக்குள்ளே அல்லாவுக்காக உழைக்கும் அடியார்கள் அன்றைய நாள் நடுராத்திரி தாண்டியும் கூட உறங்காமல் விழித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களின் வழமைக்கு மாற்றமான அந்த செயல்பாடு ஏதோ ஒரு விபரீதம் நடக்கப் போவதை தெரிவிக்கிறது. காத்திருந்த அந்த விபரீதம் காலடிக்கு வந்துவிட்டது. யார் இந்த வெள்ளை ஆடை அணிந்த மனிதர்கள்? யார் இந்த பெரியவர்? எதற்காக இவர்கள் இந்த நடுராத்திரியில் இங்கே வருகிறார்கள்? இரவில் இறைவனை ஞாபகப்படுத்தி தொடுவதற்காகவா? இல்லை இல்லை, இவர்களின் ஆவேசத்தை பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. பள்ளியின் வாசலில் நடக்கவிருக்கும் அசம்பாவிதம் புரியாமல் திகைத்து நின்ற 36 வயதான முஹிதீன் இதோ மா மனிதர் ஷேக் நாயகத்தின் வாளுக்கு இரையாகிறார். துடிக்கின்றார், புரளுகின்றார். நான் புள்ள புட்டிக்காரண்டா, என் பிஞ்சு குழந்தைகளை பார்த்துக் கொள்ளணும், என்னை விற்று விற்று என்று கதறிக்கொண்டிருக்க, அடச்ச மூடா வாய என்றவாறு ஷேகின் மனம் நிறைந்து ஆசை தீர வாள்களால் அந்த அப்பாவி உடலில் கோடுகள் போட்டார்கள். கூர்மையான வாள்களுடன் கொதித்தெழும்பும் கொலை வெறியுடன் பள்ளியை நோக்கி விரைந்து வந்து அவர்களை கனிவுடன் இதோ கரண்ட் வயர் பத்தி கரண்ட் வயர் எல்லாம் 33 வயதான மாஹிர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள விரைந்து ஓடுகிறார். இதுக்குள்ள ஒளிஞ்சா உன்னை ஒன்னும் செய்ய முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டா நாயே என்றவாறு மாஹிரை நோக்கி விரைகிறார்கள். என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க, என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க, யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ். வெட்டப்பட்ட அந்த அப்பாவி உடலை இன்னும் பதம் பார்க்க கல்லஞ்சக்கார கொலைகாரனின் கைகள் இன்னும் விரைகின்றன. 3 குடும்பத்தை கவனிச்சணும், 3 குடும்பம், புள்ள புட்டிக்காரன், என் பொண்டாட்டி புள்ளைகளை பார்க்கணும் என்றவாறு மாஹிரின் சோகக் குரல்கள் ஒலித்துக் கொண்டிருந்தன.
என்னை எதுவுமே செஞ்சிடாதீங்க, அநியாயம் செஞ்சிடாதீங்க என்றவாறு துடிக்க துடிக்க, எங்கட நாயகத்தை எதிர்த்து பேசின நீ எல்லாம் எதுக்குடா புண்டாட்டி புள்ளையோட வாழணும், இனிமே நீ ஒரு மூச்சு கூட விடக்கூடாதுடா என்று இன்னும் அதட்டினார்கள். யா ரப்பே, யா ரப்பே, யா ரப்பே. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சத்திய கொள்கையை ஏற்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இறை நினைவுடன் அவரது இறுதி மூச்சும் விடைபெறுகிறது. அல்லாஹுவின் பாதையில் செயல்பட்ட அந்த உத்தம உடலின் ஒவ்வொரு அங்கத்தையும் சீவி அறிந்த தீட்டப்பட்ட வாள்களை இரத்த கரைகள் மறைக்கின்றன.